வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். நம்ம நேர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க. சொல்லுங்க. இறைவன் இப்போ உலகத்துல எல்லாரும் யாரையும் கீழ் ஜாதி அந்த ஜாதி தாழ்ந்தவன் கூடன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா அதே இறைவன் அப்படி எல்லாத்தையும் ஒற்றுமையா ஒரே மாதிரி பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏன் ஒரு ஆளுக்கு கம்மியாகவும் ஒரு ஆளுக்கு அதிகமாகவும் அப்படி கொடுக்காங்க? அது சரியான கொஸ்டின் கேட்டீங்க. நல்ல அருமையான கொஸ்டின். இறைவன் பொருளாதாரத்தை கொடுக்கறது இன்னைக்கு ஒரு இஸ்லாமியில் இருக்கான்னா பள்ளியிலேயே போய் தொழுதுட்டு இருப்பாங்க. இந்து சகோதரர்கள் கோயிலே தான் இருப்பாங்க, சர்ச்சிலே இருப்பாங்க கிறிஸ்தவ சகோதரர்கள். ஆனா அவர்களுக்கெல்லாம் பொருளாதாரமே இருக்காது. யாருக்கு இந்த இறைவன் பொருளாதாரத்தை கொடுக்கிறான் என்று சொன்னா நீங்க பார்க்கணும். யார் அடுத்தவருக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறார், யார் இப்ப உங்கள்ட்ட காசு இருக்கு அப்படின்னா நீங்க யாருக்கு அடுத்தவனுக்கு நீங்க குடிக்கீங்க அப்படின்னு பார்த்து தான் கொடுக்கான். ஒரு பொருளை கொடுக்கணும்னா இறைவன் கொடுப்பான். அவங்கள்ட்ட கொடுத்தனா ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு கொடுக்கான். இன்னைக்கு உங்கள்ட்ட நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவைப்படுது, இறைவன்ட்ட கேட்கீங்க, குறைய பிடிச்சி கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன செய்வான் அப்படின்னா அவன் நீங்க இறைவன்ட்ட கேட்பீங்க, இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படின்னா ஒரு பணம் உள்ள நபரை அங்க பணம் கொடுத்து வச்சிருப்போம்ல இறைவன், அவர்கிட்ட போய் கேட்டோம்னா உங்களுக்கு பணம் உதவி செய்வார். அதனால இன்னைக்கு யாருக்கு பணம் கொடுப்பார் என்று சொன்னால் கொடுக்கும் மனம் படைத்தவர்கள். யார் கொடுப்பார்களோ இறைவனுக்கு தெரியும், இவன் கொடுப்பான் இவன் கொடுக்க மாட்டான். அதனால இன்னைக்கு நீங்க கோயிலே கடந்தாலும் செய்தான், சர்ச்சில கடந்தாலும் செய்தான், பள்ளியிலேயே கடந்து தொழுதாலும் செய்தான், பணம் கொடுப்பதில்லை. யார் கொடுக்கும் மனம் கொண்டவர்களை மட்டும்தான் இறைவன் கொடுக்கிறான். நம்ம எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும், நம்மளுக்கும் பணம் தருவான்.